ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 11 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ ஜின்வு டபுள் டஞ்சன் அந்த காட்டனான் டெம்பிளுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் நான் தாண்டா ஆர்கிடெக்ட், உன்னோட சிஸ்டத்தையே நான் தான் உருவாக்கினேன், உனக்கு பதிலெலாம் தெரியணும் அப்படின்னா என்ன தோக்கடி, அப்புறம் நான் அவனுக்கு பதில் சொல்கிறேன் அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ அவனை அடித்து நாக் அவுட் பண்ணி தோக்கடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றுராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அலறி பயந்து போயிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஜின்வு அந்த ஆர்கிடெக்டை பார்த்து ஒழுங்கா பதில் சொல்கிறா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆர்கிடெக்ட் நீ கேட்குற கேள்விக்கு எல்லாமே பதில் அது உனக்குள்ளே தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது எனக்குள்ளே இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு ஸ்க்ரீன் பாப் ஆகும். அப்போ ஸ்க்ரீன் பாப் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஆர்கிடெக்ட் நம்ம ஹீரோ பார்த்து இது உன்னோட விருப்பம் தான், உனக்கு இது வேணுமா வேண்டாமான்னு நீ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட மெமரிக்குள்ள ஒரு மெமரி இருக்கு, அந்த டேட்டா ஸ்டோர் இருக்கு, அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணணுமா வேண்டாமா, அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ என்னது எனக்குள்ளேயே டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கா, அப்படியா சரி அக்செப்ட், நான் அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு வெளிச்சம் வரும். ஒரே பிரகாசமான வெளிச்சமா இருக்கும். நம்ம ஜின்முவாலேயே பார்க்க முடியாத அளவுக்கு அங்க பயங்கரமான புயல் காத்து மாதிரி வீசிட்டு இருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணா வானமே பர்பிள் கலர்ல இருக்குது. அந்த பர்பிள் கலர் வானத்துக்கு கீழே பார்த்தா மிகப்பெரிய மலைகள், அந்த ரெண்டு மலைகள் நடுவில் பெரிய கூட்டம். பார்க்கறதுக்கு என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வேற யாரும் இல்லைங்க, அவங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ். டஞ்சன் கேட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே அவ்வளோ மான்ஸ்டர் வசம் நிற்கிறானுங்க. இது எல்லாமே மேலே நின்று பார்க்கறது நம்ம ஹீரோ தாங்க. நம்ம ஹீரோவோட அந்த ஆத்மா உருவம் வெள்ளை கலரில் ஆவி மாதிரி இங்கே மேலே பறந்துக்கிட்டு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அட கடவுளே என்னது இது, இதை பார்க்கறதுக்கு மான்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்குது, டஞ்சன் கேட்டுக்குள்ளே இருக்கிறதான இது அப்படின்னு பார்க்கும்போது கீழே பார்த்தா விதவிதமாக வித்தியாசமாக எல்லா டைப்பான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே கீழே நிற்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ சரி அது யாரு இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்ப பார்ப்பான். அப்படி திரும்பி பார்க்கும்போது வானத்தில் நிறைய இடத்துல அப்படி கேட்டாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஜின்வு இந்த பர்பிள் கலர் வானத்துலேருந்து தான் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னா அது கண்டிப்பாக பூமியாக இருக்காது, இது வேற ஒரு பிளானட்டாக தான் இருக்கணும். இங்கே வித்தியாசமாக எல்லா டைப்பும் இருக்குது, ஃப்ரோசன் மான்ஸ்டர், ஹையார்க் மான்ஸ்டர், அப்புறம் காப்ளின் மான்ஸ்டர், இந்த மாதிரி வித்தியாசமாக எல்லாருமே இருக்காங்க. அப்படின்னா இது எல்லாமே இங்கே ஒரே இடத்துல கூடியிருக்குன்னா இங்கே மனுஷங்க வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த எல்லா மான்ஸ்டரும் ஒரே நேரத்தில் பூமிக்கு வந்தா மனித இனமே அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு ஒயிட் கலர் போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அது கண்ணாடி மாதிரி உடஞ்சி செதறி அதுக்குள்ள ஏஞ்சல்ஸ் மாதிரி நிறைய பேர் பறந்து வராங்க. அவங்கள பார்க்கறதுக்கு நல்ல ஆர்மர் சூட்டை போட்டு சும்மா பயங்கரமாக இருக்காங்க. இவங்க தான் ரூலர்ஸ். இவங்க ஏஞ்சல்ஸ் மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவங்க அவ்வளோ பெரிய படையாக இங்கே வருவாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவங்களாம் யாரு, இவங்களாம் வித்தியாசமாக இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே சங்கு உதிருவாங்க. வார் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற அந்த ரூலர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட சண்டை போட்டு இருப்பாங்க. மான்ஸ்டர் முதல்ல அந்த ஏஞ்சல்ஸ் அந்த ரூலர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக தான் தெரியும் அங்கே இருக்க அந்த ரூலர்ஸ் ஆர்மி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க எல்லாமே அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளிடுவாங்க. அங்கே எல்லா மான்ஸ்டரும் செத்து கிடக்கும். கொஞ்சமாக எல்லாத்தையுமே கொன்று அவங்களோட பவரை காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான கருப்பு போக வந்து டம்முன்னு அங்கே வந்து இறங்கினோன்னே ராய்ஸ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ இது ஏன் டைலாக் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது தான் இங்கே அரைஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்டேடோ பவர் அங்கே தர ஃபுல்லாக பரவிடும். அங்கே தர ஃபுல்லாக பரவினோடனே அங்கே செத்து கிடந்த அந்த மான்ஸ்டர்ஸ் அதோட ஆத்மா எல்லாமே அப்படியே ஷேடோவாக எந்திரிச்சு நிற்கும். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஷேடோ ஆர்மியாக எந்திரிச்சு நின்னோன்னே இந்த பக்கம்தான் அந்த ஷேடோ மோனார்க், ஒரிஜினல் ஷேடோ மோனார்க். பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருப்பான். ஒரு மிகப்பெரிய குதிரை மாதிரி இருக்கும். அந்த ஷேடோ மேலே உட்காந்துட்டு சும்மா கெத்தாக இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் தான் அந்த ஷேடோஸ் எல்லாத்துக்குமே மோனார்க்கா அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே நின்று பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த ஷேடோ மோனார்க் சம்மன் பண்ண அந்த ஷேடோஸ் ஆர்மி எல்லாம் சும்மா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அங்கே செத்து போன எல்லா மான்ஸ்டரையும் அந்த ஷேடோ மோனார்க் சம்மன் பண்ணியிருப்பான். அங்கே மிகப்பெரிய படையே இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இவ்வளோ பெரிய படையா, இந்த அளவுக்கு ஷேடோ மோனார்க்கெல்லாம் சம்மன் பண்ண முடியுமா, நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன்னா என்னோட மானா பவர் எல்லாமே தீர்ந்துருக்கும், அவன் அந்தளவுக்கு இவ்வளோ ஷேடோஸை சம்மன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்போ அந்த ரூல்ஸான அந்த ஏஞ்சல்ஸுக்கும் இங்கே நம்ம ஷேடோ மோனார்க் சம்மன் பண்ண ஷேடோஸுக்கும் சண்டை ஆரம்பிக்கும். ஷேடோஸ் அந்த ஏஞ்சல்ஸ் அந்த ரூலர்ஸை போட்டு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருப்பானுங்க. அந்த ரூலர்ஸ் வெட்டி வீசினாலுமே ஷேடோஸ் மறுபடியும் ரீஜெனரேட் ஆகிட்டு ஹீல் ஆகிட்டு
திரும்ப அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி சண்டை போயிட்டே இருக்கும்போது அந்த ரூலர்ஸால தாக்கு பிடிக்கவே முடியாது. சும்மா மேலே ஏறி ரூலர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த ஒரிஜினல் ஷேடோ மோனார்க் அவனோட கையில் அவனோட மிகப்பெரிய ஷேடோ ஸ்வாடை வச்சுக்கிட்டு சும்மா வெறித்தனமாக வந்து அங்கே இருக்கிற ரூலர்ஸ் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி வீசிட்டு இருப்பான். அந்த ரூலர்ஸே போட்டு தள்ளிட்டு அந்த ஷேடோ மோனார்க்கு அவனோட ஷேடோ குதிரை மேலே பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது அப்போ ஷேடோ மோனார்க் அவனோட டாமினேட்டர் டச்சை யூஸ் பண்ணி அங்கே இருக்க ஏஞ்சல்ஸை பிடிச்சி கசக்கி பிச்சு எறிஞ்சிருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷேடோ மோனார்க்கில் டாமினேட்டர் டச் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஷேடோ மோனார்க்கு அங்கே ஏஞ்சல்ஸ் ரூலர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளினதுக்கப்புறம் சும்மா மாசாக நடந்து போவாப்புல. அப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸில் ஷேடோ மோனார்க் எங்கே இருக்கானோ அவனை எதிர்த்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ரூலர்ஸ் அங்கே இருந்தாங்கன்னா மான்ஸ்டர்ஸை மட்டும்தான் கொல்ல முடியும். ஆனால் ஷேடோ மோனார்க் அங்கே இருந்தானா ரூலர்ஸே கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ மோனார்க்கு பயங்கரமான ஒரு பில்டப்பு. அப்படியே அங்கே கட் இந்த பக்கம் நம்ம சவுல் இருக்காரு பாருங்க, எஸ்ராங்கன்றான நம்ம சாயையும் நம்ம சாகேவையும் ஹெல்ப்புக்கு விட்டுருப்பாரு. அவங்க 2 பேருமே உள்ளே போயிட்டு இருக்கும்போது அப்போ எஸ்ராங்கன்ற சாய் இந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடத்துல பார்க்கும்போது இதில் வர மானா பவரே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இங்கே சங்ஜின்வூ என்ன தனியாவா போயிருக்காரு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு சவுலும் ஆமாம் அவர் தனியாக தான் போயிருக்காரு அப்படின்னு சொன்னேன். பின்னாடி இருக்க சாகே ஆமாம் இந்த மானா பவரை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு தான் இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாகை யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா அந்த கதவை அப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு திறந்து உள்ளே போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது நம்ம சாய் இருக்காரு பாருங்க எஸ்ராங்கன்று, அவர் என்ன இளவுடா இது, என்ன இடம் இது, ஃபுல்லாக கல்லாம் உடஞ்சி போயிருக்கு, ஸ்டாச்சுவாக இருக்குது, அங்கே மிகப்பெரிய ஒரு ஸ்டாச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கும்போது சவுல் அதெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் அது உண்மைதான், ஒரு காட் லெவலில் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு ஸ்டோன் இருக்கும் அப்படி சொன்னாங்க, அது இங்கே தான் இருக்குது அப்படின்னா சங்ஜின் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல டக்குன்னு ஆர்கிடெக்ட் அப்படியே வந்து சிரிச்சுட்டு நான் இங்கே வேறு மனுஷங்களெல்லாம் கூப்பிடவே இல்லையே, அப்படி இருக்கும்போது நீங்களாம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் வில்லத்தனமாக சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆர்கிடெக்டை பார்த்துட்டு அந்த அண்டர்ஸ் என்னடா இது மனுஷங்க லாங்குவேஜெலாம் பேசுது, இதுக்கு எப்படி மனுஷங்க பாஷையெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அதை கேட்ட அந்த ஆர்கிடெக்ட் அமைதியாக இருங்க, என்னோட கிங் அவர் இப்போ மயக்கத்தில் அவரோட மெமரியை பார்த்துட்டு இருக்காரு, அவர் திரும்ப வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாமா, அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்கே இருக்க இன்னொரு அண்டரு என்னடா சங்ஜின்வூ அங்கே தனியாக நின்று தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம சங்ஜின்வூ அந்த மெமரியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அதை பேசுகிறத கேட்டுட்டு அந்த ஆர்கிடெக்ட் அமைதியாரு சொன்னல கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு அந்த ஹண்டரை ஒரே போட்டு 2 துண்டா போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு அப்படி சர்ன்னு வேகமாக போவான் பாருங்க. அங்கே சைடு இருக்கிற 3 ஹண்டர்ஸ் அப்படி வெட்டி வீசுவான். நம்ம சாகை மட்டும் தப்பிச்சிருவாங்க. அப்போ அந்த ஆர்கிடெக்ட் நம்ம சாகையை பார்த்து பரவாயில்லையே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பான். அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட மெமரிக்குள்ள அங்கே அந்த உலகத்துக்குள்ள 2 டஞ்சன் கேட் ஓப்பன் ஆகும். அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஒன்று ரெட் கலரு ஒன்று ப்ளூ கலரு. ப்ளூ கலர்லேருந்து மிகப்பெரிய படையே உள்ளேருந்து வரும். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்க குதிரையில் அவங்களோட ராஜாவான அந்த டீமன் கிங் பாரான் வந்திருப்பான். நம்ம ஹீரோ கூட சீசன் 2ல் சண்டை போட்டிருப்பான் பார்த்தீங்களா, அவன் அங்கே வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ரெட் கலர் அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய படையே வரும். அதோட மிகப்பெரிய ஒரு கால் டம்னு அப்படி வரும். என்னென்னு பார்த்தா ஒரு வெள்ளை கலர் ஓனாய் அப்படி மிகப்பெரிய சைஸில் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும். முன்னாடி மான்ஸ்டர்ஸ் இருக்கும். அந்த 2 பேரும் ஒரே இடத்துல நிற்பாங்க. அந்த வெள்ளை கலர் ஓனாய் மிகப்பெரிய மான்ஸ்டரும் அங்கே டீமன் கிங் பாரானும் ஒன்றா நிற்பாங்க. முன்னாடி அவங்களை எதிர்த்து ஷேடோ மோனார்க் சும்மா கெத்தா நிற்பாப்புல. அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஆர்கிடெக்ட் வெட்டினவனை ஹீல் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ ஏசுறாங்கன்ற சாய் சீக்கிரம்டா நம்ம சங்ஜின்வூ எப்படியாச்சும் எழுப்பி ஆகணும் அப்படி சொல்லும்போது அந்த ஆர்கிடெக்ட் உடஞ்சிருந்த அந்த ஸ்டாச்சு எல்லாத்தையுமே அப்படியே அரைஸ் பண்ணிடுவான். அது எல்லாமே அப்படி எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கும். அப்படி மிகப்பெரிய அந்த காட் ஸ்டாச்சுவும் அப்படி நின்றுட்டு அங்கே ஆர்கிடெக்ட் நீங்கள் அவ்வளோதான், என்னோட ராஜா திரும்பி வர போகிறாரு, அவருக்கு நான் அவங்கள படையெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த காட் ஸ்டாச்சு ஹோம்லேண்டர் மாதிரி கண்ணுலேருந்து லேசர் பீம் விடும் பாருங்க. அது செம்ம பவர்ஃபுல்லாக வரும். அதுலேருந்து இங்கே நம்ம சாய் அப்படி டாஜ் பண்ணி அவரோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம சாய் சீக்கிரமாக அங்கே இருக்க ஸ்டாச்சு எல்லாத்தையுமே அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம சவுல் கையை முறுக்கிட்டு நான் அடிக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டாச்சுவை ஓங்கி ஒரு குத்து விடுவார் மூஞ்சிலேயே. ஆனால் அந்த ஸ்டாச்சுக்கு ஒன்றுமே இருக்காது. அசால்ட்டாக நம்ம சவுலை பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு சவுல் என்னடா அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அது மறுபடியும் அட்டாக் பண்ண வரும். நம்ம சவுல் அதை டாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம சாய் அவரோட ஃபயரை யூஸ் பண்ணி அங்கே ஸ்டாச்சு அட்டாக் பண்ண பார்ப்பாரு. ஆனால் அதுலேயும் அதுங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இங்கே சாயும் அங்கே சாகேவும் அப்புறம் மற்ற ஹண்டர்ஸும் ஸ்டாச்சு கூட பயங்கரமாக சண்டை போட்டாலுமே அவங்களால அந்த ஸ்டாச்சுவை சமாளிக்கவே முடியாது. என்ன பண்ணுறது, சீக்கிரமாக ஜின்வூ வேக்கப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய் அவனோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அப்படி எழுப்பினான்னு அப்படி நம்ம ஹீரோ அந்த ஃபயரை வச்சு அட்டாக் பண்ண போவான். அந்த ஃபயர் அப்படி நம்ம ஹீரோ கிட்ட போகும்போது குறுக்க அந்த ஆர்கிடெக்ட் வந்து அந்த ஃபயரை தடுத்து நிப்பாட்டிட்டு என்னோட கிங்கவா எழுப்ப பார்க்குற அப்படின்னு பறந்து வந்து நம்ம சாய் அட்டாக் பண்ண வருவான்.
போகிறான் பாருங்க. சும்மா நம்ம சாய் அட்டாக் பண்ண வரும்போது ஜஸ்ட் மிஸ்ஸு, நம்ம சாய் அப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் டாஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ மட்டும் தனியாக நின்றுருப்பான். நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் எழுப்பி ஆகணுமே எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட மெமரியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மான்ஸ்டர்ஸும் இந்த பக்கம் அந்த சேடோ மோனாக்கோட அந்த சேடோஸும் ரெண்டும் அப்படி சண்டை போட ஆரம்பிக்கும். ரெண்டும் அப்புறம் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அதுங்க அந்த சேடோஸ் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டுருங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த சேடோஸை கடித்து பிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ என்னது மோனார்க்கு எல்லாமே ஒன்று தானே, அப்படி இருக்கும்போது எதுக்கு இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுருக்காங்க, சேடோ மோனார்க்கு அந்த மோனார்க்கு கூட தானே நிற்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த பக்கம் சேடோ மோனார்க்கு அந்த சேடோஸ் எல்லாமே கம்மியானாலுமே அவங்களோட மான்ஸ்டர் படையை அடித்து துவம்சம் பண்ணிட்டு அந்த டீமன் கிங் பாரானை அப்படி அடித்து துவம்சம் பண்ணிடுவார். அவன் அப்படி செவுத்தோடு அடித்ததுக்கப்புறம் அவன் கீழே உட்காந்துக்குவான். அந்த பெரிய ஓனாயி இங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. இந்த பக்கம் அங்கே நம்ம சேடோ மோனார்க்கு நீ என் கூட தானே இருக்கணும், எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த டீமன் கிங் பாரான்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு மான்ஸ்டர் பாஷையில் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பான். அது நம்ம ஹீரோவுக்கு புரியாது, அங்கே சேடோ மோனார்க்கு மட்டும்தான் புரியும். அதை கேட்டு சேடோ மோனார்க் கடுப்பாயி நீலாம் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் கிங் பாரானோட அப்படி கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு இருப்பாரு. தூக்கி அப்படி ஒரே நசுக்குனதுக்கப்புறம் இந்த கண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, இது டீமன் கிங் அந்த பாரான் மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாரானை அப்படி கீழே விட்டுருவாப்ல. விட்டதுக்கப்புறம் அந்த டீமன் கிங் பாரானோட முகமுடியை மட்டும் கழட்டிட்டு பார்த்தா ஆமாம் அவன் டீமன் கிங் பாரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம சேடோ மோனார்க் தானே இருந்தாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ சங் ஜின்னு வந்துருவாரு. என்னது நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், இங்கே சேடோ மோனார்க் தானே இருந்தாப்ல அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட நெஞ்சு பக்கம் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். என்னடா அப்படி சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோக்கு சாதாரண ஒரு மனித இதயமும் டார்க் கலரில் ஒரு சேடோ இதயமும் வந்திருக்கும். இது என்னது, இது புதுசாக இருக்கே, இங்கே என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே திரும்ப அந்த வெள்ளை கலர் போர்ட்டலை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஏஞ்சல்ஸ்லாம் சும்மா ஒரு பெரிய படையாக வந்து நிற்பாங்க. இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்படி நம்ம சேடோ மோனார்க் நம்ம சங் ஜின்னுவோ அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதோட அந்த மெமரி முடியுது, இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நான் அடுத்த எபிசோடு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.